ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஹாலிவுட் படமான கம்பேனியன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது முதல்ல ஃபன்னியாக ஆரம்பித்து ஹாரர் த்ரில்லராக அப்படி வந்திருக்கு. இதோட கதையில் ஐரிஸ் என்ற அழகான ஃபீமேல் ரோபோ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் எல்லா வகையிலும் ஒருத்தருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரோபோவை வாடகைக்கு எடுத்த ஜோஷ் வீக்கெண்டில் தன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறதுக்கு ஐரிஸையும் அழைச்சிட்டு போகிறான். ஆனால் அந்த ஐரிஸுக்கு தான் ரோபோன்னு தெரியாது. அங்கே போன அடுத்த நாளே ஜோஷோட ஃப்ரெண்ட் நீ அதுக்கு தானேன்னு அவகிட்ட தப்பாக நடக்க அது ஐரிஸோட ப்ரோக்ராமிங்கை குழப்பி விட ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது. அது அந்த குரூப்புக்கே பெரிய ப்ராப்ளமாக மாற இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்க தான் இதோட மீதி கதையே. இந்த மாதிரி ஒரு நல்ல ரூப படத்தை பார்த்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு. இந்த மர்டர் மிஸ்ட்ரி ஸ்மார்ட்டா கிளவரா ஒரிஜினலா இருக்கு. ரொம்ப காலம் கழிச்சு இங்கிலீஷ் படங்கள்ல ரொமான்ஸ் வேற ஒர்க் ஆகிருக்கு. கம்பேனியன் இந்த 3 விஷயத்தையுமே மேனேஜ் பண்ணிருக்கு. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா நாம விரும்புறதை சரியா கொடுத்துருக்கிறது தான். முக்கியமா டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு அதை சுத்தி எப்படி கதையை பின்னணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு இதோட அறிமுக இயக்குனர். இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்பக்கூடியதா இருக்கு. ப்ரோக்ராமிங் இந்த கதைக்கு அர்த்தமுள்ளதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த சஸ்பென்ஸை பில்டப் பண்றதுல டாப்பா இருக்கு. ஒவ்வொரு சீனும் டென்ஷனை ஏத்துது. கேரக்டருங்க இது அடுத்து பண்ணலான்னு முடிவெடுக்கிறதும் இயல்பா இருக்கு. பொருளுங்களும் அப்படியே. ஆரம்பத்தில் ஒயின் பாட்டில் கார்க்கை வெளியெடுக்கிற மெக்கானைஸ்ட் டூலை காமிக்கிறதுக்கான ரீசனும் கடைசியில் தெரியும். சரி, கதை எப்படி தான் போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும். நிறைய பேர் ட்ரெயிலர்லேயே ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஐரிஸ் ரோபோவா இருக்கிறதுனால மூவி நல்லா இருக்குன்னு இல்லை, அதை வச்சு எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணாங்கன்னு தான் முக்கியமான விஷயமே. ஐரிஸ் ஜோஷ் ஜோடியோட டைனமிக்ஸ் ரசிக்கும்படியா இருந்தது. இவங்களை தாண்டி படத்தில் மற்ற ஜோடிகளோட ரிலேஷன்ஷிப்பும் கதைக்கு ஒரு டெப்த்தை கொடுக்குது. அவங்களோட சொந்த போராட்டங்க ரகசியங்க வெளியே வருது. அதுக்கு மேல ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட மோசமான மறுபக்கத்தையும் ரிவீல் பண்ணுது. இப்படி கதையை கட்டமைச்சு கொண்டு போகும்போது தவிர்க்க முடியாத எதிர்பாராத முடிவுக்கு வழிவகுக்குது. நீங்க சில தருணங்களை சிரிப்பீங்க, சிலதுல ஷாக் ஆவீங்க. அடடா என்ன இப்படி மோசமா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவ்வளவு மோசமா இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. இதுல குறைன்னா கிளைமேக்ஸ் முன்னாடியும் அடுத்து வர சில விஷயங்கள்ல சினிமாவுக்காக சில லிபர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் நீங்க சுவாரஸ்யமா பார்க்கும்போது மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தேவையான இடத்துல டென்ஷனை பில்டப் பண்ணுது. மியூசிக்கை ரிஷிகேஷ் ஹிர்வேன்னு ஒரு இந்தியன் அமெரிக்கன் தான் பண்ணியிருக்காரு. அதனாலேயே என்னவோ சாங்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. சரி, டிக்கெட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தானான்னு கேட்டால் ஒர்த்து தான்னு சொல்லுவேன். இதில் சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபிலாசபி, ஹாரர், சஸ்பென்ஸ், காமெடி, ஏன் ரொமான்ஸும் இருக்குது. படத்தை பார்த்துட்டு கதையில் நடந்ததை நிச்சயமாக நினச்சி பார்ப்பீங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்மளை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு டெக்னாலஜி உருவாக்கும் போது எத்திக்ஸோடு இருக்காங்களான்ற விஷயம் சில சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்போம். இருந்தாலும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை யாரோட பார்த்தாலும் நல்ல சாய்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தை சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.